ஐயனார் துணை சீரியல்ல டுடே எபிசோட்ல நம்ம சோழன் இருந்துட்டு பாண்டியனை கூட்டிட்டு நேர கடைக்கு கிளம்பி போறாங்க. டேய் உன்னால தாண்டா இவ்வளோ காலையில கடைக்கு வர வேண்டியதா ஆயிடுச்சு. அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் குளிக்காம கடையை திறக்கிறத நினைச்சவே ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டேய் எப்படி இருந்தாலையும் இந்த மெக்கானிக் ஷாப்ல குளிச்சுட்டே வந்தாலையும் அழுக்கு துணியை போட்டுட்டு தானே வேலை செய்ய போற. அதனால இப்போ நீ குளிக்கலைன்னா ஒன்றும் பிரச்சனையாகாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பேசுவிடா, உன் வேலை நடக்கிற வரைக்கும் நீ இப்படி தான் பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லிடுறாங்க. என்னடா இது இன்னும் அவர் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஏற்கனவே ஃபோன் பண்ணிட்டேன்டா, வந்துட்டு இருக்கிறதா சொன்னார். தேவையில்லாமல் வாய் வார்த்தை விட்டுட்டு இருக்காத, அமைதியே இரு, உன்னோட அவசரத்துக்கெல்லாம் நாங்கள் பொறுப்பாக முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம பாண்டியன் சொல்லிடுறாங்க. அதே மாதிரி அவரும் வண்டி எடுத்துகிட்டு நிப்பாட்டுறாரு. ஓ இந்த வண்டி தானடா, இது என்னடா பார்க்க இப்படி இருக்குது, நீலா போய் இந்த வண்டி எப்படா ஓட்ட முடியும்? சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஷோரூமு பக்கத்தில் தான் இருக்குது, 1,50,000 பணம் கொண்டு வரியா? புது வண்டி, புது மாடல், உனக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை இல்லை இந்த வண்டியே போதும் தான், நானும் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டேன், எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது, மேலே மட்டும் கொஞ்சம் அழுக்கான மாதிரி இருக்குது, மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் இல்லை, மைலேஜும் கம்மி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பாண்டியன் அதுக்கு அடுத்து தான் இந்த வண்டியை ஓட்டி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு ஓட்டி பார்க்குறாங்க. வண்டியெல்லாம் நல்லா தாண்டா ஓடுது, சூப்பராக இருக்குடா, இதையே எனக்கு பேசி கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சார் என்ன சார் ரேட் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இது என் பொண்ணு காலேஜ் போகிறதுக்காக ஆசாசியாக வாங்கின வண்டி, ரொம்பவே சூப்பரான வண்டி, அது 2 வருஷம்தான் ஓடி இருக்க வண்டி, மற்றபடி இதில் எந்த பிரச்சனையும் இருக்காது, எல்லாமே சூப்பராக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்க சார், நீங்கள் என்ன ரேட் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இது என் பொண்ணுக்காக நான் பார்த்த ஆசாசியாக வாங்கின வண்டி, சரி ஒரு 30,000 மட்டும் கொடுங்க. என்ன சார் 30,000ன்னு சொல்கிறீங்க, கொஞ்சம் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் குறைச்சிக்கோங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன தம்பி நீங்கள் இப்படியெல்லாம் சொல்கிறீங்க, ஏதோ தெரிஞ்ச பையனன்றதுனால சரி உங்களுக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம், ஒரு 5,000 குறைச்சிக்கோங்க, 25,000 ரவுண்டாக முடிச்சுக்கோங்க, இதுக்கு மேலெல்லாம் என்னால் குறைக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. டே பாண்டியா ஏதாச்சும் கொஞ்சம் பண்ணுடா, இல்லைடா அவங்க அவ்வளோதான் தருவாங்க, இதே வேற ஆளுக்கு கொடுத்தா 50,000 சொல்லி கொடுப்பாருடா, ஏதோ நம்பன்றதுனால தான் 25,000 நிப்பாட்டுறாரு, பேசாமல் வாங்கிக்கிறது தான் நமக்கு நல்லது அப்படின்ற மாதிரி நம்ம பாண்டியன் சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்துதான் சோழன் இருந்துட்டு, சரிடா இந்த வண்டி நான் வாங்கிக்கிறேன், ஆனால் எனக்கு இந்த வண்டி இப்போவே வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்படிடா முடியும், கையில் 10 பைசா கூட இல்லை, யாரும் இல்லைன்னு சொன்னால் எங்கிட்ட 10,000 பணம் இருக்குடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இந்த 10,000 வச்சுக்கிட்டு எப்படா இந்த வண்டியை எடுத்துகிட்டு போகிறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததை எப்படியாவது ஒன்று பேசி வாங்கி கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பாண்டியன் இருந்துட்டு, அண்ணன் இந்த 10,000 கொஞ்சம் வச்சுக்கோங்கண்ணே, இப்போதைக்கு நாங்கள் வண்டி எடுத்துக்கிறோம், என்னப்பா நீங்கள் ஒழுங்காக பாதி அட்வான்ஸ் கூட கொடுக்கல, அதுக்குள்ளே வண்டி எடுத்துக்கிறேன், வெறும் 10,000 மட்டும் கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்கிறீங்க, இதெல்லாம் அநியாயமாக தெரில அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக, சார் உங்கள் பொண்ணுக்காக நீங்கள் எப்படி ஆசாசியாக இந்த வண்டி வாங்கினீங்க, அதே மாதிரி நானும் என் மனைவிக்காக தான் இந்த வண்டியை வாங்குறேன், இந்த வண்டியை கொண்டு போய் கொடுத்து அவங்க ஓட்டுற அழகை நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் சார், ப்ளீஸ் சார் கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சரிப்பா நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறதுனால நான் இந்த வண்டியை எடுத்துகிட்டு போக சம்மதிக்கிறேன், ஆனால் மிச்ச பணத்தை நீங்கள் எப்பப்பா திரும்ப கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சோழன் இருந்துட்டு கூடிய சீக்கிரமாகவே கொடுத்துரும், அதான் அது எப்போ 10-15 நாளில் கொடுத்துருவோமே, 10-15 நாள் என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே சோழன் இருந்துட்டு 10-15 நாள்லாம் அவ்வளோ நாளெல்லாம் இல்லைன்னு, அதுக்கு உள்ளேயே ஏதோ நாளைக்கோ இல்லை அடுத்த வாரமோ இல்லை அடுத்த நாளோ அப்படி அந்த மாதிரி நான் சொல்ல வரேன்னு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஒரு வழியாக சம்மதமும் வாங்கிக்கிறாங்க. வண்டி எடுத்துகிட்டு போகலாம் வாடா, சீக்கிரமாக கடையை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் பேச மாட்டேன், அதான் உன் வேலை முடிஞ்சிருச்சுல்ல, இனிமேல் இப்படி தான் பேசுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம பாண்டியன் சொல்லிடுறாங்க. டேய் டபுள்ஸ் எல்லாம் போகும் தானே, டபுள்ஸ் என்ன லாரியை விட்டால் கூட ஏற்றிட்டு போகலாம், அந்த அளவுக்கு இந்த வண்டி ஸ்ட்ரென்த்தாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி பாண்டியன் சொல்லிடுறாங்க. சரி சரி நிறைய டென்ஷன் ஆகாத, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. டேய் இறங்குடா, இங்கேருந்து தள்ளிக்கிட்டே போகலாம், நிலாவுக்கு சத்தம் கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி பாண்டியன் சோழன் பாண்டியன் கிட்ட சொல்லிடுறாங்க. டேய் நீ கொஞ்சம் ஓவரத்தான் போகிற, பார்த்து அடக்கி வாசி, யாருக்குடா நம்ம நிலாவுக்கு தானே அப்படின்ற மாதிரி சோழன் ஒரு வழியாக சமாளிக்கிறாரு.
அதுக்கு அடுத்ததான் இங்கேயே நிப்பாட்டுறா, வீட்டுக்குள்ளே போய் நிப்பாட்டிடாத. நான் எப்படா வீட்டுக்குள்ளே நிப்பாட்டுவேன், இங்கே தானே நிப்பாட்ட போகிறேன், நிறுத்திட்டு வாடா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நான் போய் பல்லவனையும் அண்ணனையும் கூட்டிகிட்டு வரேன், நிலவுக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததான் சேரனும் பல்லவனும் வந்துடுறாங்க. வண்டி அப்படின்ற மாதிரி பல்லவன் வந்து சொல்கிறாங்க, யார் தரா இந்த வண்டி, டேய் உனக்காக வாங்கினேடா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, இல்லைண்ணே நம்ம நிலாவுக்காக தான் இந்த வண்டி வாங்கினோம். ஏண்டா பேசிட்டு தானே இருந்தோம், அதுக்குள்ளே நீ போய் வாங்கிட்டே வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து கேட்குறாங்க. உடனே பாண்டியன் இருந்துட்டு, இல்லைண்ணே இவன் வண்டியை பற்றி கேட்டுகிட்டே இருந்தான், சரி அதனால் ஒருத்தர் மூலியமாக ஒரு வண்டி வந்துச்சு, அதை நான் தெரியாதத்தனமாக நேற்று இவங்கிட்ட சொல்லிட்டேன்னு, அதுக்கு நைட்டு பூரா தூங்க விடலை, காலையிலையும் தூங்க விடலை, காலையில் எழுந்து ஒரு வேலை கூட இவன் செய்ய விடாமல் பண்ணிட்டானே, அப்படியே கடைக்கு இழுத்துட்டு போயிட்டானே, இதை வாங்கி கொடுத்த பின்னாடி தானே இங்கே பாருங்கண்ணே எப்படி இருக்கான்னு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. டேய் ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா, ஆமாம் எல்லா பணத்தையும் கொடுத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே, இல்லைண்ணே வண்டியோட ரேட்டு 30,000 சொன்னாங்க, அவங்க நம்பன்றதுனால ஒரு 25,000த்துக்காக கொடுத்தாங்க, 25,000 முழுசாக கொடுக்கல, இவன் 10,000 தான் கொடுத்தான், இன்னும் பாக்கி பணம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது, ஆனால் எப்போ கொடுக்குறேன்னு கேட்டால் கொடுக்கலான்னு சொல்கிறான், வண்டி வாங்குறது இவனு, நம்ம பணம் கொடுக்கணுமா, பாருங்க நான் இப்படியெல்லாம் பேசுகிறானே அப்படின்ற மாதிரி பாண்டியன் வந்து சொல்லிடுறாங்க. சரி விடுடா பாண்டியா, நம்ம நிலாவுக்காக தானே அப்படின்ற மாதிரி சேரன் வந்து சொல்லிடுறாங்க. ஏன் நம்ம எல்லாரும் சேர்ந்து போட்டு கூட நிலாவுக்கு வண்டி வாங்கி கொடுக்கலாம்ல, ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இது ஏன் அண்ணன் பார்த்தேடா, அண்ணன் இப்படியெல்லாம் பேசுதுன்னு, ஏன் சார்பா அண்ணன் கூட அந்த பணத்தை கொடுப்பாரு, டேய் கொடுத்துட்டா போச்சு விடேண்டா அப்படின்ற மாதிரி சேரன் வந்து சொல்லிடுறாங்க. சரிங்கண்ணா, ஒரு பட்டு துணி எடுத்துகிட்டு வந்து இதை மேலே போற்றி விடுங்கண்ணா, நிலாவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சேரன் வந்து சொல்லிடுறாங்க. சேரன் கிட்ட சோழன் வந்து சொல்லிடுறாங்க. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து போற்றி வைக்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் சோழன் இருந்துட்டு, நான் போய் நிலாவா கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு நிலாவா கூப்பிட போகிறாங்க. சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, கண்ணை மூடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சர்ப்ரைஸ்டா, என்ன சர்ப்ரைஸு, சர்ப்ரைஸு என்னன்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் சர்ப்ரைஸே கிடையாதுங்க, வாங்க வெளியே ஒரு 2 நிமிஷத்தில் அது என்ன ஏதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிட்டு போகுது அப்படின்ற மாதிரி சோழன் வந்து சொல்லிடுறாங்க. சரி கண்ணை மூடணுமா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூட போகிறாங்க. உடனே நிலா இருந்துட்டு, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இல்லைங்க கண்ணை மூடுறேன், அதெல்லாம் நானே மூடிக்கிறேன், ஸ்டெப்ஸ் வரும்போது மட்டும் கை கொடுங்க போதும் அப்படின்ற மாதிரி நிலா வந்து சொல்லிடுறாங்க. கண்ணை மூடிக்கிட்டே வெளியே கூட்டிகிட்டு வராங்க. என்னடா இது கிழிஞ்சு போன பெட்ஷீட்டை மேலே போற்றி வச்சுருக்கீங்க, நிலா பார்த்தா என்னடா நினைப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. நான் ஒரு பெரிய இமேஜையும் பிளான் பண்ணிட்டு வச்சுருக்கேன், நிலா இப்படியான சர்ப்ரைஸ் வாங்குவாங்கன்னு, ஆனால் நீங்கள் என்னடனா கிழிஞ்சு போன பெட்ஷீட்டை மூடி வச்சுருக்கீங்க, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அண்ணா என்ன பண்ணுறதுன்னு தெரியலண்ணே, அதனால தானே இதை போற்ற வேண்டியதாக போயிடுச்சு, சீக்கிரமாக இதை எடுதா வேறு ஏதாவது பண்ணு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நிலா இருந்துட்டு, நான் கண்ணை திறக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட்டை எடுக்கவும் நிலா கண்ணை திறக்கவும் கரெக்டாக இருக்குது. ஹை வண்டியா, யாருக்கு, டே பல்லவா உனக்காடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதில் எனக்கு இல்லை அண்ணா, அப்படின்னா உங்களுக்கா, எனக்கும் இல்லைப்பா, அப்போ யாருக்கு இந்த வண்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உடனே சோழன் இருந்துட்டு, இந்த வண்டி உங்களுக்கு தாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நிலா இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, இந்த வண்டி எனக்கா, எனக்கு எதுக்கு வண்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குவோம். இல்லைப்பா நீ பஸ்ஸில் போகிறது கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி சோழன் தான் வண்டி வாங்கிட்டு வந்தான் அப்படின்ற மாதிரி சேரன் வந்து சோழனுக்கு சப்போர்ட் பண்ணி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் நிலா இருந்துட்டு, எனக்கு எதுக்கு அது வந்து வேணாம் எனக்கெல்லாம் வண்டி அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லியிருக்க. இல்லைப்பா தினம் நீ ரொம்ப ரொம்ப தூரம் போய் கஷ்டப்பட்டு வந்துட்டுருக்க, டயர்டாக வேட ஆயிடுற, அதனால நீயே வண்டி ஓட்டிகிட்டு போய் வண்டி ஓட்டிகிட்டு வந்தால் உனக்கு எதுவுமே தெரியாதுப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான், டே பல்லவா அந்த சாவி எடுடா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சாவி எடுத்து தர சொல்கிறாங்க. பல்லவனும் எடுத்து கொடுக்குறாங்க. பிடிங்க போயிட்டு ஒரு ரவுண்ட் போயிட்டு வாங்க போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைங்க அது வந்து இப்போல்லாம் வேண்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னங்க நீங்கள் வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கீங்க, வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாங்க. ஆனால் நிலா வந்து வேண்டான்னு சொல்கிறாங்க. சேரன் இருந்துட்டு, என்னப்பா இது உனக்காக தான் நான் ஆசாசியாக வாங்கிட்டு வந்திருக்கா, அதுவும் நீ கஷ்டப்படக்கூடாதுன்றதுனால, அதனால எடுத்து ஓட்டுப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லைண்ணே அது வந்து அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு வண்டி ஓட்ட தெரியாதுண்ணே அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே சோழன் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க, சிரிக்கவும் செய்கிறாங்க. அதுக்கடுத்து தான், சரி அண்ணி இது வேற ஒன்றும் இல்லை, சைக்கிள் ஓட்டுற மாதிரி தான், என்ன சைக்கிளை காலை
காலால் மிதிக்கணும். இங்கே கால் மிதிக்கிற வேலை கிடையாது. கையை வச்சு கொஞ்சம் பார்த்து ஓட்டினா சரியாக போயிடும். அவ்வளோதான் நீ. வண்டிக்கும் சைக்கிளுக்கும் இவ்வளோதான் வித்தியாசம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லைடா பல்லவா, அதை நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. எனக்கு சைக்கிளே ஓட்ட தெரியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன சைக்கிள் ஓட்ட தெரியாதா? என்னங்க சொல்கிறீங்க? உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே ஷாக்கில் இருக்காங்க. எதுக்காக அப்படி சிரிக்கிற? கொஞ்சம் அமைதியாக இரண்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, என்னால் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியல. என்னங்க சொல்கிறீங்க? உங்களுக்கு சைக்கிளே ஓட்ட தெரியாதா? இதில் பெருசாக லிஸ்ட்டு வேறு போட்டிங்களே. ஃபஸ்ட்டு வண்டி வாங்குவாங்களாம், வண்டியில் போயிட்டு வருவாங்களாம். அதுக்கப்புறம் வண்டி ஓட்ட போர் அடித்தா கார் வாங்குவாங்களாம். ட்ரைவ் பண்ணிக்கிட்டே காஃபி குடிப்பாங்களாம். அட்டட்டட்டா, எத்தனை அடுக்கடுக்காக பேசுனீங்க. ஆனால் இப்போ என்னடானா ஒரு சைக்கிளை கூட ஓட்ட தெரியாதுலன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சிரிக்கிறாங்க. ஆமாங்க, எனக்கு தெரியாது, அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து டென்ஷன் ஆகுறாங்க. நீ இருப்பா நிலா, என்னப்பா இது உனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாதா? ஆமாண்ணே, எனக்கு தெரியாதுண்ணே. வீட்டில் யாரும் எனக்கு சொல்லி கொடுக்கல. நான் கேட்டு பார்த்தேன், ஆனால் யாருமே எனக்கு வாங்கி கொடுக்கல, சொல்லியும் கொடுக்கல. கார் இருக்கல, காரில் போயிட்டு வரலாம் தான் சொல்லியிருக்காங்க. மற்றபடி நான் கேட்குறதுக்கு அவங்க எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து அவங்க தரப்பில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க. ஆனால் சோழன் வந்து பயங்கரமாக சிரிக்கிறாங்க. உனக்கு எம்ஐ வேறு எங்கேயும் இல்லைடா, உன் வாயில் தாண்டா இருக்குது. வாயை வச்சுக்கிட்டு சும்மா தான் இரண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியெலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம சோழன் வந்து எதுவுமே காதில் போட்டுக்காம நிலா கொஞ்சம் கோவப்படுவாங்கன்னு கூட பார்க்காம பயங்கரமாக சிரிக்கிறாங்க. நிலா பயங்கர டென்ஷனில் இருக்காங்க. இப்போ உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? நான் உங்களை வண்டி கேட்டேன், எதுக்காக எனக்கு வண்டி வாங்கி கொடுத்தீங்க? ஏதோ அவ்வளோ தூரம் போய் கஷ்டப்படுறீங்களே, வண்டியில் போயிட்டு வரட்டுமேன்னு சொல்லிட்டு தான் உங்களுக்காக பார்த்து பார்த்து வெயிட் பண்ணி இந்த வண்டியை நான் வாங்கிட்டு வந்தேன். ஏதோ என்னால் முடிஞ்சதும் உங்களை நல்லபடியாக பார்த்துக்கணுன்றதுனால அந்த வீட்டில் அவ்வளோ பெரிய வீட்டில் வந்து இங்கே கஷ்டப்படுறீங்களேன்னு சொல்லிட்டு தான் இது எல்லாத்தையுமே நான் பண்ணேன். ஆனால் கடைசியில் ஒரு சைக்கிள் கூட நீங்கள் ஓட்ட தெரியலன்னு சொல்கிறது ரொம்பவே நிஜமாவே ரொம்ப ஷாக்கிங்காக தாங்க இருக்குது அப்படின்ற மாதிரி சோழன் வந்து சொல்லிடுறாங்க. சரிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வாங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து சொல்கிறாங்க. ஆனால் நம்ம நிலா இருந்துட்டு ஒன்றும் தேவையில்ல, டே பல்லவா, உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், தெரியும் நீ அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி, நீ எனக்கு ஓட்ட கற்றுக் கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே, என்ன அந்த சாவியை கொஞ்சம் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவியை வாங்கிட்டு நிலாவை கூட்டிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற கிரவுண்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம சோழன் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. நான் ஒரு கனவோட நான் இந்த வீட்டுக்கு நிலாவுக்காக பார்த்து பார்த்து வண்டியை வாங்கிட்டு வந்தா, அவன் என்னடனா பல்லவனுக்கு வண்டி ஓட்ட தெரியுமான்னு சொல்லி அவனை கூட்டிக்கிட்டு போயிட்டா. என்னடா நடக்குது இது? நான் ஒரு ரொமான்ஸ் எல்லாம் பயங்கரமாக பிளான் போட்டு வச்சுருந்தேனேடா அப்படின்ற மாதிரி பாண்டியன் கிட்டே சொல்லி வருத்தப்படுறாங்க. ஆமாம் ஆமாம், கொஞ்சம் இந்த வண்டி ஓட்டுற கேப்பில் தான் ரொமான்ஸ் கேட்குது பாரு, பேசாமல் வாயை மூடிட்டு வாயேண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் வந்து சோழன் கிட்ட வந்து சொல்லிடுறாங்க. இருந்தாலும் சோழனால் தாங்கிக்கவே முடியல, ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா, ஏன் நீ சோழன் அண்ணன் ஏன் வண்டி ஓட்ட சொல்லித்தரன்றதுக்கு வேணான்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லைடா சைக்கிள் ஓட்ட தெரிலன்னு சொன்னதுக்கே அவர் அந்த சிரிப்பு சிரித்தார். என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல. இப்போ அவர் நான் சொல்லி தந்தாருன்னு வச்சுக்கோயேன், ஏதாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பார், அப்புறம் அதை வச்சு நிறைய ஓட்ட ஆரம்பிச்சிருவாருடா. அதனால தான் நான் அவர் வேண்டாம், உங்ககிட்ட கற்றுக்கலாம் தான் நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எனக்கு சொல்லித்தரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே, சரிங்க நீ, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சிலேட்டர் எது, எப்படி பிரேக் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி மூவ் பண்ணணும்னு சொல்லி நம்ம பல்லவன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சரிடா பல்லவா, நீ முதல்ல உட்காரு, பின்னாடி நான் உட்காந்துக்கிறேன், எது எது எப்படி எப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லிக் கொடு. அண்ணி, இப்போ நான் வரும்போது நான் தானே ஓட்டிகிட்டு வந்தேன், நீங்கள் பின்னாடி உட்காந்துட்டு தானே வந்தீங்க, அப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல. இல்லைடா, அப்போ நான் இருந்த டென்ஷனில் அதை நான் கவனிக்க மறந்துட்டேன், இப்போ நீ சொல்லிக் கொடுடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிங்க அண்ணி, நான் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் உட்காந்துக்கிட்டு நிலவை பின்னாடி உட்கார வச்சு சொல்லித்தராங்க. சரிங்க அண்ணி, இப்போ நான் இறங்கிக்கிறேன், நீங்கள் ஓட்டுங்க. டே பல்லவா, நீயும் பின்னாடி உட்காரா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
அதனால பல்லவன் பின்னாடி உட்காந்துக்கிட்டே, "மெதுவா ஓட்டுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பயப்படாம ஓட்டுங்க. அப்பதான் உங்களால தைரியமா வண்டி ஓட்ட முடியும்." அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம பல்லவன் வந்து நிலாவுக்கு பொறுமையா சொல்லி தராங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நிலா இருந்துட்டு, "டேய் பல்லவா, இது என்னடா கொஞ்சம் ரேஸ் பண்ணாவே இந்த ஸ்பீட்ல வண்டி நகருது." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "அண்ணி, வண்டினா அப்படிதான் இருக்கும். கத்துக்கினா எல்லாமே ஈஸியா இருக்கும். அதனால கத்துக்கிற வரையும் தான் உங்களுக்கு கஷ்டம். மத்தபடி எல்லாமே ஈஸி தான். நீங்க அதனால பயப்படாதீங்க அண்ணி. மெதுவாவே ஓட்டுங்க." அப்படின்ற மாரி பல்லவன் வந்து சொல்லிறாங்க. இந்த பக்கம் நம்ம சோழன் வந்து ரொம்பவே கோவத்துல இருக்காங்க. "டேய், காலையில எதுவுமே சாப்பிடாம போனீங்களே, ஒரு டீ கூட குடிக்காம போனீங்களே." "ஆமாண்ணே, உங்களுக்கெல்லாம் பசிக்கலையா? கொலை பசியா இருக்குண்ணே. கூட்டிட்டு போய் ஒரு கப் டீ கூட வாங்கி குடுக்காம கூட்டிட்டு வந்து விட்டுட்டாண்ணே." அப்படின்ற மாரி பாண்டியன் வந்து சொல்றாங்க. "வாங்கடா சாப்பிடலாம்." அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போறாங்க. ஆனா சோழன் வந்து ரொம்பவே டென்ஷனா இருக்காங்க. இவங்க எங்க தான் போனாங்க? இன்னுமே வரவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன்ல இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா நடேசன் பாட்டு பாடிக்கிட்டே வராரு. பீடிய வேற குடிச்சிட்டு இருக்காங்க. "இங்க தான் உங்கள பீடி குடிக்கக்கூடாதுன்னு சொல்லுச்சுல. மறுபடியும் எதுக்காக ஏன் குடிச்சிட்டு இருக்கீங்க? உன் கோவம் என்னன்னு எனக்கு புரியுது. நீ அந்த பொண்ணுக்காக வண்டி வாங்கிட்டு வந்து குடுத்த. ஆனா அந்த பொண்ணு கடைசியில உன் தம்பிய உட்கார வச்சுட்டு போயிட்டா. அவன் இந்த வீட்டுக்கு வந்து 4 மாசம் ஆச்சு. 4 மாசத்துக்குள்ள எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இப்ப வரைக்குமே உன் அண்ணன அவ அண்ணனா தான் கூப்பிட்டுட்டு இருக்கா. உன் தம்பிய அவ தம்பிய தான் நினைச்சிட்டு இந்த வீட்ல இருக்கா. கூடிய சீக்கிரமாவே அவ உன்னை அண்ணன் தான்டா சொல்லப் போறேன். என்ன சொல்றீங்க?" "ஆமா, என்ன நடக்க போகுதோ அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரமா அவ உன்னை அண்ணன் தான் சொல்லப் போறா. ஏன்னா அவ சேரனை அண்ணன்னு கூப்பிட்றா, பல்லவனை தம்பின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்கா. அப்படின்னா கூடிய சீக்கிரமா அவ உனக்கு தங்கச்சி ஆயிடுவாடா. அவன் எப்படிடா உன் பொண்டாட்டி ஆக முடியும்? நீ பொண்டாட்டின்னு நீ மட்டும்தான் வாய் வார்த்தையா சொல்லிக்கிற. ஆனா அதுக்காக அவ ஏதாவது ரெஸ்பான்ஸ் பண்ணது உண்டா? எதுவுமே கிடையாது. நீ என்னென்ன முயற்சி பண்ணாலையும் எல்லாமே வேஸ்ட் மட்டும்தான்." அப்படின்ற மாதிரி நடேசன் வந்து சோழனை பயங்கரமாக வெறுப்பேத்திட்டு இருக்காரு. சோழனை இருந்துட்டு, "பேசாமல் இருந்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. நான் இருக்கிற கோவத்தில் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. செங்கலை எடுத்து மண்டையை ரெண்டாக பொளந்துடுவேன்." அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. "உன்னுடைய வீரத்தை எல்லாத்தையும் என்கிட்ட தான் காட்ட முடியும். அந்த பொண்ணுக்கிட்ட ஏதாவது ஒன்று முடியுமா? அந்த பொண்ணுக்காக ஆசாசியாக வண்டி வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். ஆனால் அது கடைசியில் என்ன பண்ணுச்சு? அவங்க கூட கிளம்பி போயிடுச்சு. கேட்டால் தம்பின்னு சொல்லும். கடைசியில் அவள் என்ன பண்ணுவா? உனக்கு தங்கச்சி ஆயிடுவா. கடைசியில் இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி அனுப்பி வைக்க தான் போகிறாங்க. நீ கடைசி வரைக்கும் புலம்பிட்டு தாண்டா கிடக்கணும்." அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சோழன் இருந்துட்டு, "பேசாமல் இருந்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. ஏற்கனவே நான் டென்ஷனில் இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு கல் எடுத்து அடிக்க போகிறாங்க. "டேய், முதல்ல போய் பொழப்ப பாரு. எப்படி இருந்தாலையும் நான் சொல்கிறது தான் இந்த வீட்டில் சரியாக இருக்கும். என்னோட யோசனை மட்டும்தான் கரெக்டு. நீ தான் அந்த பொண்ணை பொண்டாட்டின்னு நினச்சிட்ருக்க. ஆனால் அது ஒன்றும் அப்படி நினைக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் கூடிய சீக்கிரமாக நடக்கவும் போகுது." அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. "வேண்டாம், உங்களுக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதா? பேசாதீங்க." அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இவங்க எங்கே தான் போய் தொலைஞ்சாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து ரொம்ப வேகமாக கிளம்புறாங்க. இந்த பக்கம் நம்ம பல்லவன் இருந்துட்டு, "நிலா கிட்ட மெதுவாக ஓட்டுங்க அண்ணி." அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. "டேய் பல்லவா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நீயும் பின்னாடி உட்காந்துக்கோடா." அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. "சரிங்க அண்ணி, நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன்னு" சொல்லிட்டு பின்னாடி உட்கார வச்சு மெதுவாக தான் சொல்லி கொடுக்குறாங்க. நீலாவும் மெதுவாக ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. அதுக்கு அடுத்ததா பல்லவன் இருந்துட்டு, "அண்ணே மெதுவாக ஓட்டுங்க." அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சோழன் இருந்துட்டு, "இவங்கள நான் சும்மாவே விடமாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேத்தையும் தேடிக்கிட்டு போகிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.